ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கு என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம்டா, ஒரு ஷர்ட்டில் வந்து நான் என் மகன்ட பேரை வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு தான் இதை வந்து பேரை வந்து பென்சிலால் கையால் ஸ்கெட்ச் பண்ணி போட்டு நான் வந்து விதிஷன் என்ற பேரும் மேலே ஒரு க்ரௌனும் அதுக்கு பிறகு ஸ்டார்ஸும் கொஞ்சம் வந்து கீறினான். ஏன்னா கொஞ்சம் பார்க்க இன்னும் வடிவாக இருக்கணுமன்றக்காண்டி. அதுக்கு பிறகு நான் பெயிண்ட் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கிறேன்டா, கருப்பு கலர், பர்பிள் கலர் அண்டு லைட் ப்ளூ கலரும் டார்க் ப்ளூ கலரும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏண்டா ஒரு கேலக்ஸி எஃபெக்டில் கொடுப்போம்ண்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செய்வோம்ண்டு எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு சின்ன சின்ன ப்ரஷ் தான் தேவை என்னடா பேரண்டபடியாக. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ரஷ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நான் எம்ப்ராய்ட்ரி ரிங்கும் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரிங் வந்து போடைக்கல கொஞ்சம் இன்னும் வந்து ஷர்ட்டை வந்து வடிவாக இழுத்து அதில் போட்டபடியாக கொஞ்சம் வடிவாக ஸ்ட்ரெச்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது ரிங்கிள் பண்ணாமல் வடிவாக பெயிண்ட் பண்ண வந்து வசதியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த நான் ரிங் போடுறேன். இது நார்மலாக வந்து நான் எம்ப்ராய்ட்ரி செய்யக்கு வந்து கூட பாவிக்கிறது. இப்போ வந்து முதல் டார்க் ப்ளூவால் வந்து ஒரு கொஞ்சம் இது நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஐ திங்க் அதுக்கு பிறகு பர்பிள் வந்து செய்தேன். நான் பர்பிள் செய்துட்டு வந்து இடையில் பர்பிளுக்கும் டார்க் ப்ளூக்கும் இடையில் வந்து லைட் ப்ளூவை கொடுத்துட்டு அதை பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம். அதுக்கு பிறகு வந்து நான் பிளாக் கலர் வந்து டார்க் ப்ளூக்கு மேலே வந்து எடுத்து நல்ல வடிவாக அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் மார்க்கர் எடுத்து அதை வந்து அவுட்லைன் பண்ணினான். அண்ட் அவுட்லைன் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக கொஞ்சம் இன்னும் வந்து வடிவாக தெரியும் பார்க்குறதுக்குண்டு. இந்த ஷர்ட்ஸ் சைனிங் டே எண்ட் அவைக்கு இருக்குது. அதுக்கு வந்து வியல் ஷர்ட்டில் வந்து பேர் எழுதி கொண்டு போகலாம். நாங்களெல்லாம் படிக்க சும்மா ஷர்ட் தனியாக போட்டு கொண்டு போவோம் சைன் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி வந்து ஒரு பெயிண்டிங்ஸால் வந்து பேர் எழுதி கொண்டு போவோம். ஆனால் இப்போ வந்து எல்லோரும் தெரியும் தானே கொஞ்சம் க்ரியேட்டிவாக எல்லாம் செய்யணுமென்று விரும்புவினோம். சில பேர் அவில் செய்வினோம், சில பேர் வந்து கையால் செய்வினோம், பெரிய பபுள் ரைட்டிங் மாதிரி செய்வினோம், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணி கொண்டு கூட போவினோம். அப்போ இவர் வந்து கேட்டவர், நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்க தானே, அப்போ எனக்கு ஏதாவது செய்து தாங்கோண்டு. அப்போ நான் நினச்சேன், ஓகே பெயிண்ட் பண்ணி கொடுப்போம். எனக்கு வந்து நாள் ஆச்சு லைக் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணி. அப்போ நான் எனக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும் தானே நினச்சேன் நான். அண்ட் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் பெயிண்ட் பண்ணுறது. அப்போ அதை செய்து கொடுப்ப முடியும். இந்த ஷர்ட்ஸ் சைனிங் டே வந்து எக்ஸாம் டைமில் நடக்கும். இவர் வந்து இப்போ ஓஎல் எடுக்கிறார் E11. அப்போ அது வந்து இப்போ ஸ்கூல் முடிகிற நேரத்தில் இவைக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சைன் பண்ணி ஷர்ட்டில் எல்லாம் சைன் பண்ணுவினோம். டீச்சர்ஸு டைம் சைன் வாங்கலாம். இதை நான் செய்து பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கேன். என் மனசில் நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். ஏனென்றா நானும் இங்கே ஸ்கூல் படிக்க வந்து இந்த டே எனக்கு இருந்தது. இந்த நாளில் வந்து எல்லாருடையும் போய் பழகின ஆக்களாக இருக்கட்டும், பழகாத ஆக்களாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து எங்களுக்கு ஏதாவது எழுதி விடுவினோம் குட் லக். இல்லாட்டி ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ண்டா ஏதாவது இன்னும் கூட எழுதி பேரெல்லாம் எழுதி சைன் பண்ணி விடுவினோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட வந்து என்ன சொல்கிறது மெமரியாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த கீர்ன க்ரௌனை பெயிண்ட் அடித்து போட்டு நான் அதுக்குள்ளேயும் அவுட்லைன் பண்ணி விட்டேன் கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு. இது இப்போ இவர் போட்டு கொண்டு போய்க்கல எடுத்த வீடியோ. போடைக்க இந்த வடிவாக நல்லா இருக்குது. இது வந்து வீட்டை வரைக்கல முன்னுக்கு இன்னும் கணக்கு சைன் பண்ணியிருக்கணும். இது வந்து பின்னால் வடிவாக சைன் பண்ணியிருக்கணும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னவர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். கிருஷா விஜய்.